நான் கார்த்தி மதுரை. தொடர்ந்து நிறைய கதைகள் எழுதி வந்தேன். சொந்த வேலைகள் காரணமாக சிறிது காலம் கதை எழுதுவதை நிறுத்தி இருந்தேன். அவ்வப்போது வரும் மெயில்களையும் சேட் செய்திகளையும் படித்து வந்தேன். அப்போது ஒரு பெண்ணிடம் இருந்து ஒரு மெயில் வந்திருந்தது. அதில் நான் எழுதிய சில கதைகளின் தலைப்புகளை குறிப்பிட்டு பேருந்து பஞ்ச் சீரிஸ் போன்ற கதைகளை குறித்து பாராட்டி கூறியிருந்தார். நான் அதற்கு நன்றி என்று கூறி பேசுவதை தொடராமல் என் வேலைகளை கவனித்து வந்தேன். ஒரு வாரத்திற்கு பின் அந்த ஐடியில் இருந்து கூகுள் சாட் வந்தது. அதில் பேச ஆரம்பித்தேன். அவளும் மதுரை தான் என்றாள். என் விவரங்கள் குறித்து கேட்க நான் பிரைவசி வேண்டும் என்று கூறி என் ஏரியாவை கூறாமல் நிறுத்திவிட்டேன். அவளும் கூற தேவையில்லை என்று சொல்லி முடித்தேன். அதன்பின் மேற்கூறிய கதைகள் பற்றி என்னிடம் மேலும் பேசினாள். அந்த கதை உண்மையாக நடந்ததா, எங்கு நடந்தது, எப்படி இருந்தது, இன்னும் உங்கள் அத்தை மற்றும் அந்த மற்றொரு பெண்ணுடன் தொடர்பு உள்ளதா என அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டாள். அது என்னால் முழு விவரங்களையும் கூற முடியாது. அது பல வருடங்களுக்கு முன்பு நடந்தது என்று கூறி பட்டும் படாமல் பேச்சை தொடர்ந்தேன். சில நாட்கள் தினசரி நிகழ்வுகளையும் ஒரு சில பர்சனல் விஷயங்களையும் பேசி அரட்டை அடித்து கொண்டிருந்தோம். எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் காலை எழுந்து அவளின் மெசேஜை பார்க்கும் போது எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவள் அந்த கதை நடந்த இடத்தையும் நேரத்தையும், சொல்லப்போனால் தேதியையும் சரியாக கூறி, இதுதானே நான் கேட்ட கேள்விகளுக்கான பதில் என்று என்னிடம் கேள்வியை எழுப்பி இருந்தாள். நான் மெசேஜை பார்த்தும் பதிலளிக்காமல் அவளின் வருகைக்காக காத்திருந்தேன். காலை 11 மணிவாக்கில் அவள் ஆன்லைன் வந்தாள். என்ன பதிலே காணோம் என்று என்னிடம் கேட்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று சிறிது பதற்றத்துடன் கேட்டேன். வாய்ஸ் கால் பண்றியா என்று என்னிடம் கேட்டால் சரி என்று அவளுக்கு கால் செய்தேன். மறுமுனை பேசியவள் என் உண்மையான பெயரை குறிப்பிட்டு எப்படிடா இருக்க என்று கேட்டாள். என் உண்மையான பெயரையும் அவள் சரியாக கூற யார் என்று தெரியாமல் சற்று குழப்பத்தில் அவளின் பேச்சுக்காக காத்திருந்தேன். மௌனத்தை கலைந்தவள், டேய் நான் தாண்டா கீர்த்தி என்று அதிர்ச்சி கொடுத்தாள். கீர்த்தி வேறு யாருமில்லை, என் முன் கதைகளை படித்திருப்பவர்களுக்கும் நன்றாக தெரியும். என் அத்தையுடன் பண்ணும் போது எங்களை பார்த்தவள். அதைத் தொடர்ந்து நான் அவளுடன் வேட்டையாட இறுதியாய் அந்த திருவிழாவின் உச்சமாய் நான் அத்தை கீர்த்தி மூவரும் ஒன்றாய் கூத்தடித்து முடித்தோம். அவள்தான் கீர்த்தி. அவளுக்கு அப்போதே திருமணம் நிச்சயம் ஆகி இருந்தது என்று எனக்கு தெரியும். அதனால் மீண்டும் அவளை பார்க்கவும் இல்லை, அவளை பற்றி விசாரிக்கவும் இல்லை, அப்படியே விட்டுவிட்டேன். கீர்த்தி நீங்களா, என்னால நம்பவே முடியல என்று பதில் அளித்தேன். ஏன்டா என்ன நம்ப முடியல? இல்ல, நான் எழுதுன கதையை பார்த்து அதுல இருந்து நீங்க என்கிட்ட பேச வருவீங்கன்னு நான் யோசிச்சது கூட கிடையாது என்றேன். காலம் ஓட ஓட கட்டில் பசி எல்லாம் முடிஞ்சுச்சுன்னா கைவிரல்தான் துணைக்கு. அதாவது உன்ன மாதிரி கதை எழுதி போஸ்ட் பண்றாங்களே, அதை பார்த்து படித்து நினைத்து கொண்டு விரல் வித்தையை தவிர வேறு என்ன இருக்க போகுது எங்களுக்கு? அப்படி படிக்கிறப்ப தாண்டா இதெல்லாம் எங்கேயோ நடந்த மாதிரி இருக்கேன்னு நீ போட்ட எல்லா கதையும் படிச்சு பார்த்தா அது நீதானும் அந்த கதையில இருந்தது நான் தானும் எல்லாமே புரிஞ்சுச்சு. இப்ப சொல்லுடா, மதுரையில் எங்கடா இருக்க என்று சிரிப்புடன் கேட்டாள். நான் என் ஏரியாவை கூற, அடப்பாவி நம்ம 2 பேரும் ஒரே ஏரியாடா, உன்னோட அட்ரஸ் சொல்லு என்று கேட்டாள். ஐயோ கீர்த்தி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் சேட்டை எல்லாம் விட்டுட்டு என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். பேச்சுலர் எல்லாம் கிடையாது என்றேன். டேய் நான் அட்ரஸ் தான கேட்டேன், ஏதோ உன் வீட்டுக்கு வரதுக்கு வழி கேட்ட மாதிரி சொல்ற என்றாள். டோர் நம்பர் தவிர என் தெரு பெயர் அடையாளங்களை நான் அவளிடம் கூற மறுமுனையில் இருந்து அவளின் குரல் வேகமாய் ஒலித்தது. டேய் 4 தெரு தாண்டா தள்ளி இருக்கோம், நீ 3வது தெருவுல இருக்க, நான் 8வது தெருவுல இருக்கேன். இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையேடா உன்னை என்றாள்.
ஒருவேளை இப்படித்தான் நம்ம மீட் பண்ணணும்னு இருக்கு போல என்று கூறி மீதி கதைகளை பேசி முடித்தோம். கால ஓட்டத்தில் வாழ்வில் நடந்த விஷயங்களை எல்லாம் பேசி முடிக்க, நீ எப்ப வீட்டுக்கு வருவ? என் வீட்டு பக்கம் எங்கேயும் வருவியா என்று கேட்டாள். இப்போது நான் சிரித்துக்கொண்டே தினமும் உங்க வீட்டு வழியாகத்தான் வந்து செல்கிறேன் என்று நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் அடையாளத்தை சொல்லுங்கள் என்றேன். நீ எப்ப வருவன்னு சொல்லு, நானே வெளியே வந்து நிக்கிறேன் என்றாள். மதியம் சாப்பிடுவதற்கு 3 மணிக்கு கிளம்புவேன். இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்கு, வெளியே வந்து நிப்பீங்களா? நீ வா, 3 மணிக்கு வாசல்ல உனக்காக நிற்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு என்று கூற, போனில் பேசிக்கொண்டே வண்டியை ஸ்டார்ட் செய்து என் வீடு நோக்கி சென்றேன். அவளின் தெருவில் நுழையும் போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் நின்று பேசிக்கொண்டிருக்க, அந்த நீளமான தெருவின் மத்தியில் வந்தபோது கருப்பு நிற நைட்டியில் பூ போட்ட டிசைன் போட்டு பேரழகாய் சிகப்பி கீர்த்தி காதில் போனை வைத்துக்கொண்டு முகத்தில் புன்னகை பூத்துக்கொண்டு என்னை நோக்கிக் கொண்டே இருந்தாள். அவள் வீடு அருகே செல்ல, வண்டியை நிறுத்தட்டுமா என்றேன். இல்ல வேண்டாம், நானே ஒரு நாள் உன்னை நிறுத்தி வைத்து பேசுகிறேன். இன்னைக்கு நிறுத்தினால் யார் என்னன்னு என் மாமியார்க்கு பதில் சொல்லணும், அப்படியே ஓட்டிரு என்றாள். நான் வண்டியை நிறுத்தாமல் அவளை கடந்து செல்ல புதிதாக ஒரு மகிழ்ச்சி மனதிற்குள் பொங்கிது. எங்களின் பேச்சுக்கள் போனிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர அவளை பற்றி முழுமையாய் தெரிந்து கொண்டேன். திருமணம் முடித்தவுடன் அவள் ஊரிலேயே இருந்தவள். அவளின் கணவன் வேலை நிமித்தமாக மதுரைக்கு வந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவள் கணவனின் வேலை கடுமையாய் மாறி உள்ளது. எப்படி என்றால் முழுவதும் வெளியூரிலே சுற்றுவதாக அவர் கணவனின் வேலை இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் திங்கள் கிழமை அதிகாலை வரை மட்டுமே அவளின் கணவன் அவளுடன் இருப்பான். மீதி நேரங்களில் குழந்தையும் அவளும் மட்டுமே. அவ்வப்போது அவளின் மாமியார் வந்து செல்வாள் என்பது தெரிந்தது. பேசத் துவங்கி ஒரு வாரம் ஓடி இருக்கும். அரையாண்டு பரீட்சை லீவு விடப்பட்டது. அவளுடன் இருந்த மாமியார் குழந்தையை அழைத்து கொண்டு ஊருக்கு செல்வதாக திட்டம் போட்டுள்ளதை என்னிடம் தெரிவித்தாள். ஓஹோ, நீ ஊருக்கு போறியா? பத்திரமா போயிட்டு வா, வரும்போது அந்த ஊரின் சிறப்பான ஒரு பொருளை வாங்கி வருமாறு கூறினேன். பதிலாக நான் ஊருக்கு போலடா, என்னோட புருஷன் அங்க வர மாட்டாரு, அதனால அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போவேன் என்று கூறினாள். திங்கள்கிழமை குழந்தைக்கு பரீட்சை முடிய அன்று சாயங்காலமே அவளின் மாமியார் குழந்தையை அழைத்து கொண்டு கிளம்பினார். இரவு 7 மணி இருக்கும். எனக்கு வாட்ஸ்அப்பில் அவளிடம் இருந்து ஒரு செய்தி வந்தது. அன்று பார்த்த அதே கருப்பு நிற நைட்டி போட்டு பிரஷ்ஷாக குளித்தது போல் பளிச்சென்று பூத்த முகத்துடன் தலை நிறைய மல்லிகை பூவை வைத்துக்கொண்டு வசீகர கண்ணில் வசிய வைத்துக்கொண்டு ஒரு போட்டோவை எனக்கு அனுப்பி இருந்தாள். அதை பார்த்ததும் ஜொல்லு விடுவது போல் ஒரு ஸ்மைலியை அவளுக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஃபோன் செய்தேன். என்ன கீர்த்தி, போட்டோ எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு என்று கேட்க, ஆமாடா, இப்பதான் மாமியார் கிளப்புனாங்க, அதான் குளிச்சிட்டு அப்படியே இந்த டிரஸ் போட்டேன், அதான் அப்படியே உனக்கு ஒரு போட்டோ அனுப்பினேன் என கூறினாள். நீ மாறவே இல்ல கீர்த்தி, அப்படியே இருக்க. முன்னாடி எப்படி இருந்தியோ அதே அழகு, ரொம்ப ஓபனா சொல்லணும்னா செம கும்முன்னு இருக்கு. உன்னை பார்த்தா என் கண்ட்ரோலே என்னை விட்டு போகுது என்று கூறினேன். கீர்த்தி வட்ட வடிவ முகம், 5 அடி உயரம், குட்டி தொப்பை. ஆஹா, கண்ட்ரோல் விட்டு போகுதா? அப்படி விட்டு போச்சுன்னா என்ன எல்லாம் ஆகும்? இப்படி பேச மட்டும்தான் வருமா என என்னை சீண்டினாள். அதெல்லாம் என்ன பக்கத்துல வச்சுட்டு நீ கேட்டா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். ஏன் உனக்கு தெரியாத விஷயமா என நான் கூற, அப்படின்னா உன் கண்ட்ரோல் மீறினால் என்ன நடக்கும், வந்து காட்டுடா, சும்மா பேசிக்கிட்டே இருக்க என்றாள். அன்று அலுவலக வேலை குறைவாகத்தான் இருந்தது. நாளை பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தேன். வீட்டிற்கு போன் செய்து நான் இரவில் வருவதற்கு லேட் ஆகும் என்று கூறி சாப்பிட்டுவிட்டு படுக்குமாறு தெரிவித்தேன்.
அலுவலகத்தில் உள்ள குளியல் அறையில குளியலை போட்டுவிட்டு வண்டியை எடுத்து கிளம்பினேன். 4 சாலை முக்கில் வண்டியை நிறுத்தி ஸ்வீட் கடையில் அவளுக்கு பிடித்த காஜு கட்லி வாங்கிக் கொண்டு அருகில் இருந்த பூக்கடையில் ஒரு பந்து மல்லிகை பூவை வாங்கிக் கொண்டு வண்டியை கிளப்பினேன். அடுத்த நிறுத்திய இடம் அவள் வீடு. நான் வண்டியிலிருந்து இறங்க பூட்டி இருந்த கதவு சிறிதளவு திறந்து என் வருகைக்காக காத்திருந்தது. உள்ளே சென்று கதவை திறக்க யாரும் இல்லாதது போல் அமைதியாக இருந்தது. கதவின் தாழ்பாலை நான் போட கலகலவென கொலுச்சு சத்தத்துடன் என்னை நோக்கி யாரோ ஓடிவந்து என் பின்னே பிடித்தாள். அதே சிரிப்பு, அதே பொழிவு, சற்றும் குறையாமல் பருவ மங்கையின் பவளமாய் என் முன்னே கீர்த்தி நின்றாள். கையில் இருந்த பூவை அவள் முகம் அருகே நீட்டி மண்டியிட்டேன். வாயை பொத்திக் கொண்டு சிரித்தவாறு, "டேய் கார்த்தி, என்னடா இதெல்லாம்? உனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. இப்போ என்னடா மல்லிகைப்பூ கொடுத்து ப்ரோபோஸ் பண்ற?" என்றாள். "ஏன் இந்த ப்ரொப்ஷனல் உனக்கு பிடிக்கலையா?" என் கன்னத்தை குறித்து பிடித்து கிள்ளி கொண்டு, "என் கண்ணிய கலைச்சவன்டா நீ, உன்னை எப்படிடா மறக்க முடியும்? அன்னைக்கு நடந்தது இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குடா" என கூறினாள். மறுக்கையில் வைத்திருந்த காஜு கட்லியை அவளிடம் நீட்ட அதை வாங்கி என்னை இழுத்து கொண்டு ரூமுக்குள்ள அழைத்து என் அருகில் அமர்ந்தாள். என்னதான் கல்யாணம் ஆனாலும் சுகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போக தான் செஞ்சுச்சு. அப்பப்போ வீடியோவும் கதையும் படிச்சேன். ஆனா என்னவோ அதில் எல்லாம் கிடைக்காது. நம்மளோட முதல் உறவை நினைச்சு கிடைக்கிற சுகமே வேற லெவல்ல இருக்கும்டா. அப்படி ஒரு ஆளு நீ. 19 வயசு பையனா இருந்த அப்பவே அப்படி. இன்னைக்கு 30 வயசு. அனுபவம் வந்திருக்கும் எனக்கு அப்புறம் எத்தனை பெண்களை என்று கூற, அது எல்லாம் இல்லை, கம்மிதான் என்று நான் கூற, நீ கம்மின்னு சொன்னாலும் உன்னை சுத்தி வந்தவங்க எத்தனை பேர் என்று எனக்கு தெரியும் என்று என் அத்தையை மறைமுகமாக கூறினாள். அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சிடுச்சு, அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்போ சும்மா இப்படி கொஞ்சம் கற்பனை கதை எழுதி ஆன்லைன்ல பொண்ணுங்க கூட பேசி கடலை மட்டும்தான். அதுபோக வீட்டுல பொண்டாட்டி கூட மட்டும்தான். வேற எந்த ரகசிய தொடர்புகளும் இல்லை என்றேன் நான். அவளிடம் பேச பேச அவள் என்னை கவனிக்கும் போதெல்லாம் அவளின் கண்களையும் அவளின் உதடு அசைவுகளையும் பார்த்தேன். அவள் கால்களின் பாதம் வரை கண்டு களித்தேன். என் இரத்த ஓட்டங்கள் அதிகரிக்க அவள் நான் வாங்கி வந்த காஜு கட்டிலியை எடுத்து வாயில் வைத்தாள். முதலில் ஒரு கடி கடித்தவள் கண்களால் கட்டளையிட்டாள், "இன்று உறவை புதிதாய் தொடங்கினோம்.